வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்ப்பவிருப்பது கரூர் பாராளுமன்ற தொகுதி. கரூர் பாராளுமன்ற தொகுதியில் நாம் ஏற்கனவே ரிசல்ட்டு ஒரு சிறிய எட்ஜ் எடுத்து அதிமுக வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முன்னரே நம்மளுடைய ஆய்வில் கூறியிருக்கிறோம். ஆனால் தற்போதைய களம் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு மேலோட்டமாக ஆராய்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக, ஏன்னா வேட்பாளரை பற்றி ஒரு பெரிய அப்படி விஐபி வேட்பாளர் யாரும் இல்லை. ஆனால் பாஜக கூட்டணிக்கு எந்த விதமான இது இல்லை. கட்சிகளுக்கு பாஜகவும் பலகீனமாக இருந்த ஒரு தொகுதிகளில் கரூர் பாராளுமன்றம். அதனால் பாஜக அந்த முக்கிய போட்டிக்கு வர முடியல. அது வர முடியாததுனால தான் அதிமுகவால் எட்ஜே எடுக்க முடியுது. பெரும்பாலும் அதிமுக எட்ஜ் எடுக்கிற தொகுதியில் பார்த்தா பாஜக குறைவான வாக்குகளை பெறும். அப்படிப்பட்ட தொகுதியில் தான் அந்த போட்டி, கடும் போட்டி திமுக அதிமுகவுக்கு கடுமையாகும். இது அப்படிப்பட்ட ஒரு தொகுதி தான். இதில் பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப திமுகவில் தலா 300 வீதம் 70% பேருக்கு கொடுக்க சொல்லி மேலே இருந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்குறப்ப நமக்கு வேண்டிய பல திமுக நிர்வாகிகள் இங்கே இருக்காங்க இந்த பாராளுமன்றத்தில். அவங்ககிட்ட கேட்குறப்ப, அது ஏன் கேட்குறீங்க கொடுமையை, பூரா அவன் ஆட்டையை போட்டேன், ஏன்னா 300 ரூபா கொடுக்க சொல்லி 70% பேருக்கு கொடுத்தா, ஒரு சிலர் 60% கொடுத்தாங்க, அதாவது பரவாயில்ல. ஒரு சிலர் 300 கொடுக்கல, 200 தான் கொடுத்தாங்க. அந்த 200ஐயும் 50% 60% தான் கொடுத்தாங்க. இப்படி பணம் கொடுக்குறதில் கட்சி நிர்வாகியை ரொம்ப மோசம், சோட போயிட்டானுங்க என்று பரவலாக சொன்னார்கள். ஆக அந்த பண விநியோகங்கிறது காரணம் என்னென்னா, திமுகவில் அந்த உயர்மட்ட அமைச்சர், ஏதாவது பொறுப்புகளில் இருக்கிறவர், இல்லை அமைச்சரை சுற்றியே நிற்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியுது. சாதாரண கட்சி நிர்வாகிகளால் எதையும் சாதிக்கவும் முடியவில்லை, சம்பாதிக்கவும் முடியவில்லை. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, இப்போ கிடச்சிருந்த 5 லட்சம் 10 லட்சம் தான்டா, நமக்கு என்ன கட்சியில் ஒன்றும் இல்லை, அடிராஜா அடின்னு அடிக்கிறேன். இதுதான் அதோட இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி இருந்து நேரடியாக ரைடு விட்டால் பயந்துக்கிட்டாவது கொடுத்துருப்பான், சொன்ன மாதிரி கொடுத்துருப்பான். இப்போ அப்படி ஒரு அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டரும் யாரும் இல்லை. அன்பில் மகேஷா அவர் எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன் கையில். அவருக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தான் திமுகக்காரன் பழம் தின்னு கொட்டால் தான் போகிறேன். அதனால் பயப்படுற சூழ்நிலை இல்லாதனால பண விநியோகம் ஒழுக்கமாக செய்யப்படவில்லை. திமுக கொடுத்த 300ம் ஒழுங்காக அந்த 70க்கும் போகலை, நம்பர் ஆஃப் பீப்புளும் போகலை, குறைவாகவும் போயிருக்கிறது. இது அவருடைய நிலை. அதே திமுக நிர்வாகிகள் பலரிடமும் நான் திரும்பவும் அதிமுக பணம் கொடுத்தாங்களான்னு கேட்டேன். கொடுத்தாங்க 200 ரூபான்னாங்க. அவனுகள் இப்படி தான் ஆண்டையை போட்டானுங்களான்னு. நீங்கள் வேறு, அவங்க 80% கொடுத்துட்டாங்க. 80%ம் யாரும் ஒன்றும் செய்யலைங்க, கிளியராக கொடுத்துட்டானுங்க. நம்மளை விட அதிகமான மக்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறது அவன் தான். 200 ரூபா தான் கொடுக்க சொன்னதாக பக்காவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு திமுக நிர்வாகிகளே அந்த வாக்குமூலத்தை தருகிறார்கள். ஆக இது உண்மையாக இருக்குமானால் நிச்சயம் நான் சொன்ன உண்மையும் நடந்துவிடும். அதுதான் இயல்பு. ஏன்னா காரணம், ஜோதிமணி மீதான வெறுப்பு பரவலாக ஆழமாகவே இருந்தது. அது கடைசி வரை குறையல. காங்கிரஸ்காரங்களே விரும்பவில்லை ஜோதிமணியை, திமுககாரங்க சுத்தமாக விரும்பலை. அப்போ அந்த ஃபீல்டு ஒர்க்குங்கிறது சும்மா ஏதோ கடமைக்கு வேண்டாம் வரப்பா தான் நடந்தது. ஆனால் அதிமுக இது ஒரு ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஏன்னா அதிமுக கட்சி வலிமையாக இருந்தது, திமுகவை விட ஒரு நூல் வலிமைன்னு தான் சொல்லணும் இந்த 6 சட்டமன்ற சராசரி. அப்போ அவர்கள் மிக உற்சாகத்தோடு வேலை செஞ்சுருக்காங்க. இது ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற தொகுதி என்ற அடிப்படையில் நல்லாவே வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் இவ்வாறான ஒரு போட்டி நடந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது என்னதுன்னா, கவுண்டர் வாக்குகளில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் கூடுதலாக வாங்குது. டிஎம்கேவை விட ஏடிஎம்கே தான் ரொம்ப கூடுதலாக வாங்குது. அதே சமயம் தேவர் வாக்குகளும் ஒரு
இரண்டாம் நிலை பெரிய சமுதாயமாக இந்த ஆறுலையும் பரவலாக இருக்குது. அவர்கள் முதல் நிலை பெரிய சமுதாயங்கிறது கவுண்டர்கள், பட்டியல் சமூகம் அன்று நாயுடு நாயக்கர்கள். அந்த நாயுடு நாயக்கர்கள் அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பின்தங்கிய நாயுடு நாயக்கர்கள் அதிகம். தொட்டிய நாயக்கர், உப்பிலிய நாயக்கர், கம்பள நாயக்கர்னு ஏகப்பட்ட பிரிவுகள். அவங்கெல்லாம் அதில் இயல்பாகவே அதிமுக வலிமையாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் கட்சி அதை சொல்லணும் மெயினாக இங்கே 6-7% ஓட்டு குறையாமல் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக பெற்று தருகிறது. இந்த கூட்டணியின் வெற்றிக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக அந்த கூட்டணி கட்சியின் பலமும், அதிமுகவும் வலிமையாக இருக்குது, கூட்டணி கட்சியும் இங்கு வலிமையாக இருக்குது அதனுடைய அளவில். ஆக அந்த 2 விஷயங்களும் மெயினாக இந்த தொகுதியில் அதிமுகவை முன்னெடுத்து செல்கின்றன. அந்த நாயுடு நாயக்கர் அந்த பிரிவுகள்லேயும், அந்த பிரிவுன்னு மட்டும் இல்லை, நான் எடுத்த சாம்பிள் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயும் தேமுதிக அங்கே ஆதரவு இருந்தது. கவுண்டர்னால் அங்கே வேறு கவுண்டர், கொங்குவேளாளரில் வேறு விதமான கவுண்டர் ஐட்டம் இருக்காங்க. கவுண்டர்களையும் ஆதரவு இருந்தது, முஸ்லீம்லேயும் கூட தேமுதிக இருந்தது. இந்த மாதிரி பல தரப்பில் பட்டியல் சமூகம் பல தரப்புலையும், அதாவது தேமுதிக இன்னும் கொஞ்சம் இந்த பார்லிமெண்ட்டில் நல்ல ரீச்சில் தான் இருக்குது முதலேருந்தே. ஏன்னா நான் பழைய ஆய்வுகளில் 1.5 வருஷம் முன்னாடி எடுக்கிறப்ப 4% வந்தது, இப்போ 6-7% காமிச்சது. அப்போ அந்த பலமும் இந்த கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய வலு என்பதும் அப்பட்டமான உண்மை. ஆக இந்த 3 தேவருங்கிறது அந்த 2ஆம் நிலை சமுதாயம். தேவர்லையும் அதிமுகவை பெரும்பான்மை 70% குறையாத ஓட்டை அதிமுக கட்சி ரீதியாக தான் எல்லாம் முதல்ல அதிமுக இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே இவங்க ஓபிஎஸ்டிடி பிரிகிறப்ப கொஞ்சம் செழிப்பாக இருக்காங்க. திரும்ப அவங்களும் ரெட்டல் இங்கே வந்தவுடனே கம்ப்ளீட்டாக எல்லாருமே இங்கேயே வந்துட்டாங்க. ஓபிஎஸ்டிடிவிக்கு இந்த கரூர் தொகுதியில் எந்த செல்வாக்கையும் நான் எங்கேயும் பார்க்க முடியல. ரொம்ப ரேராக இருந்தாங்க, அதை சதவீதத்தில் சொல்ல முடியல. ரொம்ப ரேர். கம்ப்ளீட்டாக முக்குளத்தோர் வந்து அதிமுகவின் எடப்பாடி பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். இது வந்து சாதி ரீதியாக பார்க்குறான். அதே இது நம்ம அந்த கடைசி தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த ஆய்வில் உங்களுக்கு ஒரு விஷயம், பிற எல்லா தொகுதியிலையும் விடையே இங்கே முஸ்லீம்கள், குறிப்பாக மணப்பாறை அதை சுற்றி இங்கிட்டு இருக்கிற வையம்பட்டி, இந்த முஸ்லீம்களில் கணிசமானவருக்கு திமுக மீது வெறுப்புணர்ந்து இருந்தது. அந்த வெறுப்பு இவ்வளோக்கும் இங்கே எம்எல்ஏ வந்து முஸ்லீம் நினைக்கிறேன், இந்த மணப்பாறை தொகுதி முஸ்லீம் நினைக்கிறேன். ஏன் பிறகு அப்படி வெறுப்புன்னு புரியல. உளவியல் ரீதியாக அவங்ககிட்ட அதுக்கு மேலே கேட்க முடியல. யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா 30% முஸ்லீம்கள் நாங்கள் அதிமுக ஓட்டு போட போகிறோன்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த ஏரியாவில் எஸ்டிபிஐ கட்சி வலுவாக இருக்கா இல்லை, ஆனால் திமுக மீது ஏதோ ஒரு கடுமையான அதிருப்தி இருப்பது. இதை நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த அதிருப்தியை இப்போ திரும்ப பார்க்குறப்ப அதை உறுதிப்படுத்த காரணம், இங்கே பிஜேபி போட்டியிலே இல்லையே, பிஜேபி போட்டிக்கே வரலைங்கிறப்ப அந்த இஸ்லாமியர் தைரியமாக ஏடிஎம்கே போடுறான். டிஎம்கே பிடிக்காத இஸ்லாமியர் ஏடிஎம்கே, ஏன்னா அந்த பிஜேபி வந்துருங்கிற ஒரு பயம் இருந்தால் இந்த 30% என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் ஸ்லிப் ஆகி டிஎம்கேவுக்கே போட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆஃப்டர் எலெக்ஷன் பார்க்குறப்ப நிச்சயம் ஒரு 20% குறையாமையாவது அதிமுக போட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. காரணம் அந்த பிஜேபி போட்டியில் இல்லாதது ஒரு காரணம். அதே சமயம் கணிசமான இஸ்லாமியருக்கு திமுகவின் மீது வெறுப்பு இருக்கிறது. அதுவும் அது இந்த ஒரு தொகுதியில் அது அவங்க என்னன்னு அவங்க பொதுவான பிரச்சனைகளை சொல்கிறாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னா ஆட்சியின் அவலங்களை தான் சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கிறது. சரி, அதை நமக்கு கண்டுபிடிக்க அப்போ நேரம் இல்லை. சரி, முஸ்லீம் ஓட்டு எப்படி இருக்குது, எப்படி விழுந்திருக்குங்கிறத மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணால் நிச்சயம் வந்து அதிமுக கூட்டணிக்கு கணிசமாக போட்டிருக்கின்றார்கள். ஆக இவை அனைத்தும் எல்லாம் டோட்டலாக ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நாம் கூறியபடி கரூர் தொகுதி அதிமுகவுக்கு சிறிய எட்ஜு இப்பையும் இருக்குங்கிறது தான் உண்மை. வணக்கம் நேயர்களே.